புற்றுநோய், இருதய நோய், சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது. சண்முகா மருத்துவமனை, சாரதா காலேஜ் ரோட், சேலம். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. வெங்கட் பிரபுட்ட நான் தான் கேட்டேன். நான் இந்த படத்தில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். விஜய் சார் கூட நான் ஒரு மிக தீவிரமான ஒரு ரசிகன் அவருக்கு. அவருக்கு இங்கே வரவே இல்லை, அவருக்கு எங்கள் வேலையை செய்யல, அப்படியே போயிட்டு இருக்கும் அது பாட்டு. ஆனால் எல்லாம் ஆன் டைம் ரெடியாக இருக்கும். காலையில் செட்டில் சிரிச்சிட்டு விளையாட்டு கலாட்டாமல் இருக்கும். என்னடா எப்படா அவங்க ஷூட்டிங் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அது மற்றவங்களுக்கு தெரியாது. ஷார்ட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே குவைட்டாக எடுவார். அது மைண்டு ஃபுல்லாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா இந்த ஷார்ட் எப்படி பண்ணணும். அதில் ஒரு சின்ன கண் வச்சுட்டு ஓண்டு பேசிட்டு இந்த கேரக்டர் அங்கே போய் ரெண்டு அந்த கண் அப்படி விரியும், முகம் விரியும், ஆள் விரியும். இந்த சமாச்சாரம் நான் நினைக்கவே இல்லை இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்குது விஷயம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒருத்தரான விஜயகாந்த் அவர்களும் இந்த படத்தில் ஒரு சீனில் கொண்டு வராங்க விஜயகாந்த் அவர்களோட இமேஜை ஏஐ மூலியமாக அப்படின்னு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது? அது கேட்டதுன்னா எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. கேப்டன் ஒருத்தர் வராருன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் யார் அவருக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்? இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வரதை விட இன்னொரு விந்தாயி ஒரு பெரிய மேஜிக் இருக்க முடியும். ட்ரிபியூட்னு சொல்கிறத விட அவருடைய நன்றி கடன்கிறது ரொம்ப பொருத்தமான வார்த்தை அந்த இடத்துல. அவங்க அறிவித்த முடிவை நம்ம போய் விவாதிக்கூடாது. ஒரு ரசிகனாக நஷ்டம், ஒரு தயாரிப்பாளராக நஷ்டம், ஒரு இண்டஸ்ட்ரி மேனாக சொல்கிறேன், இண்டஸ்ட்ரிக்கு பெரிய நஷ்டம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே சார், இப்போ இந்த கோட் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வரப்போகுது. இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு அவர்கள் எப்படி சொன்னார், எப்போ சொன்னார் உங்கள்கிட்ட? வெங்கட் பிரபுட்ட அவர் சொல்லலை, ஆக்சுவலாக நான் தான் கேட்டேன். நான் இந்த படத்தில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். எந்த படத்துலையும் வெங்கட் பிரபுட்ட நான் நடிக்கணும்னு கேட்டதே இல்லை. ஏன்னா அவராக கூப்பிட்டு தான் சென்னை 28 என்னை நடிக்க வச்சு இந்த நடிகன்ற லேபிளை கொண்டு வந்தார். அதனால் அப்படிலாம் கேட்குறதில்ல. எல்லா படத்துலையும் போயிட்டு நடிப்பேன், இப்போ மாநாடு நடிச்சு அப்படிலாம் கேட்குறதில்ல. நம்ம இதில் மட்டும் நான் கேட்டேன். ஏன்னா விஜய் சார் கூட நான் ஒரு மிக தீவிரமான ஒரு ரசிகன் அவருக்கு. ரொம்ப டைஹார்ட் ஃபேன் ஆஃப் விஜய்ன்னு நான் சொல்லுவேன், ஓப்பனாகவே சொல்லுவேன். எல்லாத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனால் அவரோட படத்தில் நடிக்கிறதுன்றது அவருக்கு 67 படம் நடிச்சிட்டார். நமக்கு வாய்ப்பு இல்லை, 68. ஸோ இதில் வாய்ப்பு கிடைச்சாதான் உண்டு, இல்லாட்டி இல்லை. அதனால் உங்கள்கிட்ட எனக்கு தெரியாது இந்த படத்தில் நான் நடித்தே ஆகணும், இல்லை கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார் அவர் சொல்லிட்டு சொல்கிறதோடு இல்லாமல் என்னை கூப்பிட்டு ஒரு அழகான சீக்வன்ஸில். ஏன்னா நமக்கு அவரோட வரணுன்றது ஆசை, மற்றபடி என்ன சீன் என்ன டயலாக்ன்றது என்னுடைய பிரச்சனை இல்லை. அது மாஸ்கோவில் நடக்கிற ஒரு அழகான சீக்வன்ஸில் எனக்கு ஒரு நல்ல ஸ்கிரீன் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி நல்ல சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்தா அப்படி ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு விபி, விஜய் சார் அண்ட் ஏஜிஎஸ். அது பெரிய ஒரு பெருமையான தருணம் அது. ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய ஸ்டார் கூட போயிட்டு ஸ்க்ரீனில் அவர் கூட நம்ம நிற்கிறதுன்றது இது எல்லாத்துக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இல்லைல்ல. ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல் நடிகராக இல்லாட்டி கூட நான் கொஞ்சம் சில படங்கள் நடித்ததால் நமக்கு அது மேலே ஒரு ஆசை வருது, சரி அவர் கூட ஒரு சீனில் நிற்போமே அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி த கிரேட் மாஸ் ஆக்டர் அவர் கூட நம்ம நடிக்கிறதுன்றது பிக் கிஃப்ட். நீங்கள் இந்த படத்தில் இருந்தாகணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒருத்தரான விஜயகாந்த் அவர்களும் இந்த படத்தில் ஒரு சீனில் கொண்டு வராங்க விஜயகாந்த் அவர்களோட இமேஜை ஏஐ மூலியமாக அப்படின்னு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது? சார் அது கேட்டதுன்னா எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. ஏன்னா நான் ரொம்ப இப்போ நான் இந்த படத்தை ஏன் பார்க்க போகிறேன்னா முதல் காரணம் இதை பார்க்க தான் போகிறேன். நான் அப்புறம் தான் விஜய் நடித்தாருன்னு பார்க்க போகிறேன், அப்புறம் தான் நான் இதில் இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன்னு பார்க்க போகிறேன்லாம். அப்புறம் முதல்ல கேப்டன் எப்படி வரப்போகிறார் ஃப்ரேமில், இந்த ரெண்டு பேரும் எப்படி அதை ஷேர் பண்ண போகிறாங்க. அது கேப்டன் ஒருத்தர் வராருன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் யார் அவருக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்? விஜய் தான். இதோட ஒரு பெஸ்ட்டு காம்போ இருக்கா? இல்லவே இல்லை. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வரதை விட இன்னொரு விந்தாயி ஒரு பெரிய மேஜிக் இருக்க முடியும். அந்த மேஜிக் என்னன்னு பார்க்கணும். அப்படியே எக்ஸைட்டிங்காக இருக்கேன் அதெல்லாம். நான் ஆக்சுவலாக செந்தூர பாண்டியில் அவர் நடித்து கொடுத்தார். இப்போ அவருடைய மறைவுக்கு அப்புறம் முதல் முறையாக ஏஐயில் விஜய் அவர்கள் அவரை வச்சிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு கோஇன்சிடென்ஸாக பார்க்குறீங்களா? கோஇன்சிடென்ஸ் இல்லை, அதான் சொன்னேன். அது விஜய்க்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். விஜய்க்கு அமைஞ்சது, அவருக்கு லக்கு அது அமைஞ்சது. ஏன்னா அந்த தாட் வெங்கட் பிரபு அவர் சார் கேப்டன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவரை வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் இது. அப்புறம் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, முடியலை, சரி இது மாதிரி தப்பானதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கூட அந்த மனசு கேட்காம இது என்ன பண்ணலான்னு யோசிச்சு இது ஏஐயில் பண்ணலான்னு அப்புறம் முடிவு எடுத்தது. ஒரிஜினலாக ஏஐ தாட் இல்லை, இது அவர் தான் நடிக்கணும்னு நடிச்சிருந்த விஷயத்த இப்போ அவர் மாற்றி அவர் இருந்தே ஆகணும் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சார் ரொம்ப நல்லா வச்சிருன்னு சொல்லி அவரும் ரொம்ப ஆசைப்பட்டு. ஏன்னா அவரை பொறுத்தவரைக்கும் அது அவர் கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்னு சொல்கிறத விட அவருடைய நன்றி கடன்கிறது ரொம்ப பொருத்தமான வார்த்தை அந்த இடத்துல விஜய் சாருக்கு. ஸோ வெங்கட் பிரபுவுக்கு அவர் மேலே இருந்த ஒரு பெரிய மரியாதை ப்ளஸ்
ஒரு டைரக்டராக ஒரு படத்துக்கு என்னெல்லாம் நீங்கள் மாஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பேசிக் தாட் ஒன்று இருக்கும். அதில் ஒரு சக்ஸஸ். இது எல்லாம் விட இதுக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. ஏஜிஎஸ் வந்து கல்பாத்தி அகோரம் சார் வந்து இதை வந்து அவ்வளோ தாராள மனசோட எவ்வளோ வேணால் செலவாட்டு அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அது அமெரிக்காவில் போய் அதை பண்ண வச்சு எல்லாமே அமைஞ்சது. என்ன இஸ் பிக் ட்ரிபியூட் டு கேப்டன். கண்டிப்பாக அவர் நினைவு கூற தகுந்தவர். அதுக்கான படம் இது, அதுக்கான நடிகர் இது, அதுக்கான இயக்குனர் இது. அவ்வளோதான். சரி, இப்போது ஒரு சாதாரண ஒரு லீனியராக போகிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வச்சு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு அடுத்த கஷ்டம் என்ன அப்படின்னா ஒரு ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டு அந்த ரிலீஸ் டேட்டில் அதை காம்ப்ளிகேஷனே இல்லாமல் பண்ணுறது. இப்படி இருக்கும்போது இந்த கோட்லேயே நிறைய ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஏஜி, இப்படியெல்லாம் விஷயம் வச்சுட்டு காம்ப்ளிகேட்டடாக இருந்துட்டு செப்டம்பர் 5 ரிலீஸ் டேட்டை சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு காம்பேக்டாக ஒரு ஷூட்லலாம் இருப்பார் வெங்கட் பிரபு அவர்? தட் இஸ் வெங்கட் பிரபு. நான் திருப்பி நீங்கள் என்னோடய பேட்டி எதை எடுத்து வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னாலும் நான் வெங்கட் பிரபுவோட பிரச்சார பீரங்கி மாதிரி இருப்பேன் நான். காரணம் வந்து தட் இஸ் வெங்கட் பிரபு. ஏன்னா அதான் சொன்னேன், இந்த தமிழ் சினிமா இந்த டெக்கேட்டில் சிறந்த கமர்ஷியல் டைரக்டர் எழுதினா வாஸ் சார் இருக்கார், ரவிக்குமார் சார் இருக்கார், விக்ரமன் சார் இருக்கார், சுந்தர் சி இருக்காருன்னா அந்த வரிசையில் இருக்கிற மிகத்தரமான இயக்குனர் எடுத்தீங்கன்னா இப்போ வெங்கட் பிரபு ஒரே ஆள் தான். சச் அ காம்பேக்ட் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர், ஹீரோஸ் டிலைட் யாருன்னா வெங்கட் பிரபு தான். இன்னும் சில பேர் இருந்தால் கூட இவங்க வந்து ரொம்ப ஹைலி நோட்டட். அவர் அது மாதிரி வந்து ஷூட்டிங் எடுக்கிறதாகட்டும், அதை முடிச்சு கொடுக்குறதாகட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இங்கே வரவே இல்லை, அவருக்கு எங்கள் வேலையை செய்யல, அப்படியே போயிட்டுருக்கும் அது பாட்டு. ஆனால் எல்லாம் ஆன் டைம் ரெடியாக இருக்கும். காலையிலேருந்து செட்டில் வந்து சிரிச்சிட்டு விளையாட்டு கலாட்டாமல் இருக்கும். என்னடா எப்படா அவங்க ஷூட்டிங் எடுத்து அவங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த கேப்பில் எல்லாம் விளையாண்டு இருப்பாங்க, அந்த விளையாட்டு மட்டும் கண்ணு தெரியும், ஷூட்டிங் எடுத்தது தெரியாது. நீ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு என்ன ஷெட்யூல் பண்ணால் அது முடிஞ்சிருக்கும். போட்ட நம்பர் ஆஃப் டேஸ் 60 நாள் 80 நாள் 100 நாள் என்ன போடுறோம் அதில் முடியும் படம். அதுதான் வெங்கட் பிரபு. ஓகே, தட் இஸ் அ கிரேட்னஸ் ஆஃப் வெங்கட் பிரபு. சார், இப்போது நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனை பார்த்துட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வியக்கிறது என்ன சார் அவங்கள பார்த்து? இதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு விஜயகாந்த் சார் இப்போ விஜய்னு ஒருத்தர் வச்சு அவங்க படம் எடுக்கிறாங்க. அவருக்கான வியாபாரம், அவருக்கான மார்க்கெட்டு, அதுக்கானதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு இருக்குது. இப்போ விஜயகாந்த் சார் ஒரு போர்ஷன் வருதுன்னு சொல்லி அந்த படத்தை அவங்க வியாபாரம் பண்ணல. இப்போ தான் சொல்கிறாங்க விஷயத்தையே வெளியே. இதுக்கு பல கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணுறாங்கன்னா அதைத்தான் நான் வியக்கிறேன், அதை தான் நான் வந்து ரசிக்கிறேன். எல்லாரும் அதை ஒத்துக்க வேண்டிய சார் எதுக்கு சார் எனக்கு நானே விஜய்க்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுக்கிறேன், இதுக்கு வேறு இத்தனை கோடி இழுத்து விட்றீங்களே அப்படின்னு கேட்கலையே அவங்க. இல்லை படத்துக்கு நல்லாயிருக்கும், சாருக்கு ஒரு ட்ரிபியூட்டு, ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், செய்யலாம் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் தான் வேணும். இன்றைக்கி சினிமாவுக்கு அவங்க தான் அந்த மாதிரி தான் வேணும். நான் அந்த மாதிரி தான் எடுப்பேன், அந்த மாதிரி தான் நானும் ஆசைப்படுவேன். அந்த மாதிரி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஏஜிஎஸ் பார்க்கும்போது. சார், இப்போது ஆடியன்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸாக இருக்குது, சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. நீங்கள் படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சில விஷயங்கள் கேட்கும்போது என்னடா இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டது என்ன இந்த கோட் படத்தில்? இல்லை கோட் படத்தில் இல்லை, அது நான் சொல்கிறது வெங்கட் பிரபு எப்படி பண்ணுவோன்னு எனக்கு A to Z தெரியும் இல்லையா. அவர் எப்படி பண்ணுவார், என்ன மாதிரி செய்வார், எப்படி எடுப்பார், எப்படி ஹேண்டில் பண்ணுவார், எல்லாமே தெரியும். செட் எப்படி வச்சுக்குவார், எல்லாமே எனக்கு தெரியும். பட் எனக்கு இந்த படத்தில் ஆச்சரியம் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து விஜய் சாரை பற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ஷூட்டிங்கில் ஒரு ஆஸ் ஏ ஆக்டராக கேள்விப்பட்டிருக்கோம், அதையெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்த்தேன்றது தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான அனுபவம். அவரை ஒண்டர்ஃபுல் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க, அவ்வளோ ஜாலியாக இருப்பாருங்க, செட்டில் ஃப்ரீயாக இருப்பாருங்க, எல்லாரையும் வேலை செய்ய விடுவார், எல்லாரையும் பேச சொல்லி கேட்பார். நிறைய அவருடைய என்ன குவாலிட்டியெல்லாம் நம்ம கேட்டோமோ இதையெல்லாம் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்க போய் அது ஒரு மாஸ்கோ மாதிரி ஒரு நாட்டில் போய் ஒரு வாரம் ரோடு இருக்கும்போது அதை கண் முன்னாடி நம்மளே பார்க்குறோம். நிஜம்தான்ப்பா, அது சொன்னதெல்லாம் இல்லை, அவர் நிஜமாகவே அவர் தான் இருக்கார், அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கார், டவுன் டு எர்த்தாக இருக்கார், ரொம்ப இயல்பாக இருக்கார். விஜய் சார் அந்த பரபரப்புலாம் இல்லை, சுற்றி ஆள் நம்பு படையெல்லாம் எதுவுமே அவரோடு கேரம் மட்டும் தனியாக நடந்து வருவார், தனியாக வந்து உருவமாக கொண்டு போவார், ஒரு சேர் எடுத்து போட்டு அவரே கொண்டு போவார், அமைதியாக இருப்பார். யாராவது பேசுனா பேசுவார், அவருக்கு எதாவது தேவைன்னா கூப்பிட்டு பேசுவார், அசிஸ்டன்ட்டோட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். எல்லா நேரத்துலையும் அவரோட அந்த வந்து அதான் விஜய் அந்த தோரணையே இல்லை எந்த இடத்துலையுமே. எங்கே கொண்டாலும் ஒரு அமைதி, அந்த ஒரு ஒரு தோரணையாக கூட வர மாட்டார். அவர் ஒரு அமைதியாக ஒரு சாதாரணமாக நீங்கள் கண்டிக்கலைன்னா ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வந்துட்டுருக்குறன்ற மாதிரி ஒரு அமைதியாக இருப்பார். அந்த அட்மாஸ்பியரில் வந்து எந்த விதமான அந்த ஒரு பரபரப்பையும் அவர் காமிச்சிக்கிறதுல ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து ஷார்ட்டில் வந்து முன்னாடி வந்து இப்போ நம்மளை கூப்பிட்டு பேசினாருன்னா ஏதாவது பேசுவார், ஒரு விஷயத்தை ஆரம்பித்து விட்டுட்டு நம்மளை பேசுகிறத ஃபுல்லாக கேட்பார், அப்சர்வ் பண்ணிக்குவார் ஃபுல்லாக, அப்புறம் ஏதாவது 1-2 பதில்களை சொல்லுவார். அப்புறம் அந்த ஷார்ட் வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே குவைட்டாகிடுவார். அது மைண்டு ஃபுல்லாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா இந்த ஷார்ட் எப்படி பண்ணணும், அந்த கடைசி அந்த ஷார்ட்டு கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எந்த கவனம் எதையுமே பார்க்காது, அப்படியே இருப்பார், ஃபோக்கஸ்டாக இருப்பார், யோகா பண்ணுற மாதிரி வந்துட்டு இருப்பார். அப்படியே ஷார்ட் ரெடிங் டேரக்டர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அது வரைக்கும் ரொம்ப அமைதியாக அப்படிங்களா சார், சொல்லுங்கள் சார் எப்படி சார் இது
அவ்வளோ ஒரு சின்ன கண் வச்சுட்டு நோண்டு பேசிட்டு இந்த கேரக்டர் அங்கே போய் நின்னோன்னு அந்த கண் அப்படி விரியும், முகம் விரியும், ஆள் விரியும். அந்த பர்ஃபார்மன்ஸ் போது இவ்வளோ தான் நல்லா தானே கொண்டாருங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ஃபோக்கஸ் அதுதான் அவருடைய பலம், பயங்கரமான பலம். என்னென்னா அந்த 10 நிமிஷம் அந்த ஷாட்டை வந்து அவருக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு ரசிகர் சில பேர் இருக்காங்க பேசிட்டு ஷார்ட் அடி தான் வர அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்படி பேசிட்டு வரப்பா அவனுக்கு போய் ஷார்ட் நடிப்பாங்க. அது ஒரு விதம் அது. பட் இவரது அப்படிலாம் கிடையாது. சின்ன ஷாட்டோ பெரிய சீனோ இமோஷனல் சீனோ இப்படி இருந்தாலும் சரி, அந்த ஷாட்டுக்கு போகிற முடியும் அது மேலே கவனம், அந்த ஷாட்டுக்கு போனால் அது மட்டும்தான் கவனம். அந்த மாதிரி ஒரு என்ன டெடிக்கேஷன் அவருக்குலாம். அவருடைய ஸ்டேட்டஸ்க்கெலாம் இன்றைக்கி என்ன சொன்னாலும் நடக்கும், எப்படி நடித்தாலும் கை தட்டுவாங்க, எது சொன்னாலும் ஓகே சொல்லுவாங்க. அதனால் சொல்லிட்டு கரெக்டாக கரெக்ட் டேரக்டர் போய் கேட்பார், கரெக்டாக இது பண்ணவா, திருப்பி பண்ணவா, இதெல்லாம் இன்னும் இருக்குல்ல, இன்னும் அந்த தேடுதல் இருக்குது. நம்ம தப்பு கூட பண்ணியிருப்போம்னு நினைக்கிறவன் தாங்க மனுஷன். நான் நடிச்சேன்ப்பா அதை ஓகேப்பா, நான் சொன்னது ஓகே போட்டுக்கணும், ஓகே போட்டுக்க போகிறாங்க. இல்லை இன்னொன்று பண்ணிவிடுவா, பத்திலே அவனுக்கு செய்வா, இது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன நடிகர், ஒரு புதுசாக வந்த ஒரு நடிகர் வந்து எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் அவர் டேரக்டர் நடந்துக்கிறார். இதெல்லாம் கனவு முன்னாடி பார்த்தேன். அதே இந்த படத்தில் என்ன அனுபவம்னு கேட்டிங்கன்னா, கேள்விப்பட்ட செய்திகளுக்கெல்லாம் நானே ஐ விட்னஸ். இப்போ அவ்வளோதான். ஓகே சார், இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ரசிச்சிருப்பீங்கல்ல, உங்கள் கூட இருக்க அந்த காம்பினேஷன் ஷாட்டில் அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சா? அதுதான் இப்போ நான் சொன்னது எல்லாமே இதுதான். அவர் வந்து பேசுகிற நேரத்துக்கு பேசுவார், அமைதியான நேரத்துக்கு அமைதியாவார், எல்லாத்துக்கும் அந்த மரியாதை தர்றது, பரஸ்பரம் மரியாதை தர்றது. நான் சும்மா லாங்காக நடந்து வர்றது தான் ஒரு ஷாட்டு. அது ஒரு அவராக ஒன்று சார் எங்கிட்ட நான் ஒரு 1 ஊர் போய்க்கலாம்ல அப்படின்னாரு. இதையும் என்கிட்ட கேட்குறீங்க அந்த மரியாதை. சரி, அது வந்து மனிதாபிமானம். மரியாதைன்றது வந்து அது அந்த இடத்துல நான் இருந்தாலும் சரி, வேறு யார் இருந்தாலும் அந்த வார்த்தையை அவர் கேட்பார். காரணம் வந்து இவ்வளோ தூரம் நடந்து வரந்து ஒரு ஷாட் எடுக்கிறாங்க, நான் 1 ஊர் கேட்கும்போது அவங்கள்ட்ட சொல்லணுமே நினைக்கிறது தான் மனிதாபிமானம். சரி, நீங்கள் 10 டேக் எடுத்தால் நான் கூடவே ஜாலியாக நடக்க போகிறேன், எனக்கு என்ன இது விஜய் கூட நடக்கிறதுக்கு இல்லையா? நடந்துகிட்டே இருக்க போகிறேன், உங்களை பார்த்துட்டே இருக்க போகிறேன், பேசிகிட்டே இருக்க போகிறேன். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நல்ல குணங்கள். அதெல்லாம் வந்து ஒரு வளர்ந்த, அதாவது நீங்கள் ரொம்ப இந்த பெரிய லெவலில் வளர்ந்தவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிக்கு அடிப்படை காரணங்கள் நிறைய அவங்களுக்குள்ள இருக்கும். இந்த போன்ற பண்புகள் தான். தன்னை தாழ்த்தி உயர்ந்து கொள்வதுன்றது பார்த்தீங்களா? நீங்கள் ரஜினி சார் எல்லாரும் வச்சு எங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அவங்க உயர்ந்துக்குவாங்க. குனிஞ்சு வெளியே போனீங்கன்னா நிமிந்துக்கலாம், நிமிந்துட்டே போனீங்கன்னா இடிச்சுக்கும், இவ்வளோதானே? ஆமாம், அவங்க குனிஞ்சிட்டே போய் நிமிந்துக்கிறாங்க. சார், இப்போ இந்த கோட் படத்துக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பெருசாக ஹைப் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது கடந்த 2 நாளில் அதிகமான ஹைப் இருக்குது, ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்த்ததுக்கப்புறம் படத்துக்கு நிறைய ஹைப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக பார்க்குறீங்க? இந்த படம் கோட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த வார்த்தைகளை நீங்களும் சரி, இதை பார்த்துட்டு இருக்கிற நேரனும் சரி, ஒரு நோட்டு போட்டு இது மாதிரி தயாரிப்பாளர் டிசிவா சொன்னால் நீங்கள் எழுதி கூட வச்சுங்க. நீங்கள் என்ன வேணால் எதிர்பார்த்துட்டு போங்க, அதையெல்லாம் தாண்டி அந்த படம் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது? நீங்கள் எதிர்பார்த்துங்க. நீங்கள் யானை, புலி, சிங்கம் என்ன வேணால் நினச்சிங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அங்கே வேறு எதுவும் ஒன்று இருக்கும். நீங்கள் நினைக்காத சஸ்பென்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும், நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம் உள்ள இருக்கும். இப்போ எல்லா படத்தை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்லி வைப்பாங்க எப்பவுமே. இந்த படத்தை பற்றி கதை யாருமே சொல்ல, கஸ்ஸாக கூட சொல்லலை இப்படி தான் கதை இருக்கும்னு. ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்த்து போனாலும் அது வேறு மாதிரி இருக்கும். ஏன் இது வரைக்கும் எதிர்பார்ப்பு வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு படத்துக்கு நல்லது. சும்மா நீங்கள் பாட்டு நான் நினச்ச மாதிரி இல்லையே, நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? டேரக்டர் அவர் நினைக்கிற மாதிரி படம் இருப்போம், ஹீரோ அவர் நினைக்கிற மாதிரி தான் நடிப்பார். அதனால் சார் ஒரு விஷயம் சொல்கிறது, இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரொடக்ஷன். ஒரு வாட்டி நீங்கள் வந்து விஜய் சார் படம் வருஷத்துக்கு ஒரு படம் வரும். விஜய் சாருக்கு, அந்த டைரக்டருக்கு, அந்த ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் வந்து வெரி ப்ரெஸ்டீஜியஸ் படம். யாருமே அலட்சியமாகவோ பரவாயில்ல எடுத்து முடிச்சிருவோன்னு எடுக்கவே போகிறதில்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லைஃப். விஜய் சாருக்கு வந்து ஒரு இத்தனை ஒரு 600 கோடி கலெக்ஷனை தொட்ட ஒரு ஹீரோவுக்கு அடுத்த படம் பண்ணும்போது அது தாண்டவனுன்ற பொறுப்புன்னு வச்சுருக்குல்ல. அப்போ அவர் எவ்வளோ கவனமாக இருக்கணும், எவ்வளோ கதை கேட்கணும், எவ்வளோ செய்யணும். நம்மளை நம்பி இவ்வளோ கோடி கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்களே, அவங்களுக்கு அந்த படம் ஜஸ்டிஃபை ஆகுன்ற பொறுப்பு ப்ரொடியூசருக்கு வரணும். டேரக்டருக்கு இவ்வளோ பெரிய ஹீரோ, இவ்வளோ பெரிய இத்தனை அவர் 600 கோடி ப்ராஜெக்ட் நம்பி நம்மளோட கையில் கொடுத்துருக்காரு. நாம் எப்படி அந்த பொறுப்பு நமக்கு இருக்கணும். ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மானிட்ரியாக பையர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ப்ரொடியூசரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இவ்வளோ வேலையும் டேரக்டருக்கு இருக்குது. அதனால் யாருமே அதில் கேர்லெஸ்ஸாக இருக்க போகிறதில்ல. நாம் ஒன்று நினச்சிட்ருப்போம், நீ அரபி குத்து மாதிரி ஒரு பாட்டு வரும்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வேறு ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? அது அந்த படத்துக்கு அதுதான் தேவையை அவங்க கொடுத்துருக்காங்க. அது நீ படத்தில் போய் பாருங்கள், அது நடக்கும். அந்த மேஜிக் எல்லாம் படத்தில் இருக்கும். கரெக்டு தான்டா, இந்த படத்துக்கு இந்த பாட்டு தான்டா கரெக்டு, இந்த இடத்துல இதுதான் கரெக்டுன்னு நம்ம சொல்லுவோம் அப்புறமா வெளியே வந்து. அதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து இந்த படத்தோட எதிர்பார்ப்புகள் கம்மியாக இருக்குன்னா ரொம்ப நல்லது படத்துக்கு. ஒருவேளை எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை, அதுக்கு மேலே படம் இருக்கும். இந்த சமாச்சாரம் நான் நினைக்கவே இல்லை இந்த படத்தில்
அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க விஷயம். சரி, இப்போ இப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஆக்டர், இவ்வளோ கோடிக்கணக்கான பிஸ்னஸை வச்சிருக்கிற ஒரு மாஸ் ஆக்டர் இன்னும் ஒரு படத்துக்கு அப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த விஷயத்தை கேட்டு ஒரு ரசிகராக நீங்கள் அவர்கிட்ட இதெல்லாம் பேசியிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? ஏன் சார் இன்னும் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எதுவும் உங்களோட வெளிப்பாடு சொல்லியிருக்கீங்களா? எப்படின்னா சார், ஒருத்தர் போகும்போது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க அறிவித்த முடிவை நம்ம போய் விவாதிக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம ஒன்றும் ஃபேமிலி மெம்பர் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை அதை பற்றி பேசுறதுக்கு. அது அவருடைய ஒரு கொள்கை ரீதியான முடிவு. இவ்வளோ படம் நடித்தாச்சு, இவ்வளோ பண்ணியாச்சு, நம்ம ஏதோ பண்ணணும், வேறு ஏதோ அவர் மைண்டு வேறு ஏதோ சொல்லுது, அதை நோக்கி அவர் போகிறார். ஸோ அந்த பயணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு விடைபெற்ற வேண்டியதானே தவிர அதில் போய் நம்ம கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் லாஸ். ஒரு ரசிகனாக நஷ்டம், ஒரு தயாரிப்பாளராக நஷ்டம், ஒரு இண்டஸ்ட்ரி மேனாக சொல்கிறேன், இண்டஸ்ட்ரிக்கு பெரிய நஷ்டம். வருஷம் ஒரு 600 கோடி சினிமாவுக்கு சம்பாரித்து தரக்கூடிய ஒரு ஹீரோ இல்லைன்றது ஒரு வெற்றிடம். அது ஃபில்லப் ஆகும், அது எப்போன்னு தெரியாது. இழப்பு தான். ஆனால் அந்த இழப்புக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு முடிவு தானே. சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். புற்றுநோய், இருதய நோய், சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது. சண்முகா மருத்துவமனை, சாரதா காலேஜ் ரோட், சேலம். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை.